வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு ஆரம்பிக்கலாமா? ஒரு ஆம்பளையா ஏண்டா உங்களை மாதிரி என்ன திருநீதி வாங்கிட்டு சம்பாதிக்கிற கட்சியா இருக்குது? அன்பா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். திறன்நீதி வாங்கி கட்சி நடத்துறாங்க. நீங்க 300 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்கு நல்லா செய்ய வரீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எத்தனை மக்களுக்கு நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் வீடியோ போறதே நிப்பாட்டிடுறேன். எத்தனை போராட்டங்கள்ல உங்க தலைவர் இது வரைக்கும் பங்கேற்றிருக்காரு, எத்தனை போராட்டங்கள் நீங்க நீதி வாங்கி தந்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க ஒரு வீடியோ தனி வீடியோ போடுங்க, நான் வீடியோ போறதே நிப்பாட்டிடுறேன். ஓகேவா? ஆனா விஜய் போராடி இருக்கணும். விஜய் தமிழக வெற்றிக்கழகம் போராடிச்சு அந்த கதையில் விஜய் அந்த போராட்டத்தில் இருந்திருக்கணும். அந்த போராட்டத்தில் அவர் நீதி வாங்கி தந்திருக்கணும். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. யோ, என்ன டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆயா ஓனர் கிளீனர்ல வச்சு நடத்திருக்கு? இந்த கேள்வி நான் அவன்கிட்ட கேட்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்மையாலுமே விஜய் தான் ஆரம்பிச்சாரா, இல்ல அதுக்கு மேல மேலாண்மை தலைவி யாராச்சும் இருக்காங்களா? ஆனா நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கியா, நல்லா துல்லியமா தெரியுது எந்தெந்த கட்சியை புகழ்ந்து பேசினா எப்படி எப்படி ஃபாலோவர்ஸ் ஏறணும் உனக்கு நல்லா தெரியுது. ஃபாலோவர்ஸ்க்காக பேசக்கூடிய நீ நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்றதா எங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. யோகிய வரா சொம்பெடுத்துள்ளவை அப்படிங்கிற கதையா அவங்க தான் இருக்கு. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது.